நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முஹப்பத்துடன் முஹப்பத்தாக நாங்கள் இன்று புதுக்கடையில் ஒரு சஞ்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டோம். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இது புதுக்கடை. இந்த வளாகத்தில் ஒரு படித்த பிரமுறை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். பாருங்கள் என்னுடன் முஹப்பத்துடன் முஹப்பத்தாக. இதுதான் நமது நண்பர் இலங்கை பொன்மன செம்மல் என்று உங்களுக்கு தெரியும். அதை கலை தங்கம் என்றும் பல பட்டங்களை பெற்றிருக்கும் நமது மதிப்புக்குரிய அல்ஹாஜ் MSM தாஜ்மஹால் அவர்களது தான் நாங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம். ஆம், புனித குர்ஆனை பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நான் போகும் நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். மிகவும் சந்தோஷம். எங்களோட இலங்கை பொன்மன செம்மல் கலை தங்கம் அவர்களே, நான் அவரது அலுவலகத்துக்கு போகும்போது நிற்கவும் உங்கள் ஓதுவதற்கு தடங்களாக இருந்தோனோ தெரியாது. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க சார், எப்படி வந்திருந்தா ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே புனிதமான குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதுதான் எமது முஸ்லீம் சகோதரர்களுக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு முக்கியமான விடயம். ஆம், இதுதான் நமது நண்பருடைய அலுவலகம். ஆம் சார், நான் முதல் ஆஃபீஸுக்கு வந்த உடனே முதலாவது லுகா தொழுது பின்னர் வளமையாக குர்ஆன் ஓதுவதுதான் வழக்கம். இதற்கிடையில் கிளைண்ட்ஸ்கள் வந்தால் அவருடைய வேலையை செய்வேன். அதன் பின்னரும் குர்ஆன் ஓதுவேன். சும்மா இருக்கும் நேரங்களெல்லாம் திக்ரோடு தான் இருப்பேன். அல்லாஹ்வை இப்போ புகழ்ந்து கொண்டு தான் இருப்பேன். நீங்கள் திடீரென்று வந்திருக்கிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஆமாம், எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் ஓதுவதை பார்த்தவுடன் தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொழில் மட்டுமல்ல, அவர்கள் மற்ற இடை நேரத்தில் அவர்கள் பாருங்கள் அல்லாவை மறக்காமல் ஓதிக்கொண்டிருந்தார்கள். மிகவும் சந்தோஷம் சார். முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நோன்பு வருகிறது. நாம் சொல்லக்கூடியது விசேஷமாக என்ன இருக்கின்றது? எங்களை விட மார்க்க அறிஞர்கள் தான் இந்த நோன்பு மார்க்கை பற்றி மிகவும் அழகாக சொல்வார்கள். என்றாலும் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். கடந்த வருடம் ரமலான் மாதத்தில் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. இந்த வருடம் இருக்கக்கூடியவர்கள் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே கடமையான நோன்பை நோக்க வேண்டும். வயோதிபர்கள், சுகம் ஈனமற்று இருப்பவர்களுக்கு முடியாவிட்டால் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையில் நான் நோன்பு மாதத்திலேயும் சரி மற்ற மாதங்களையும் சரி அல்லாஹுக்கு பயந்து தான் நடந்து கொண்டு என்னால் முடிந்த சமூக சேவைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆம், உங்கள் சேவைகளையும் நாங்கள் கண்ணார பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி உங்கள் தொழிலோடு இந்த விடயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். சமூகத்துக்கு பல சேவைகளை நாமல் செய்வதை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனால் அவைகளுக்கு அல்லாஹ் வல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூலியை தருவான். அதோடு முக்கியமாக சார், இந்த எப்படி உங்கள் வேலை இந்த விடயங்கள் அலுவல் வேலையில் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா மிகவும் சிறப்பாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றான் என்று தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரையில் யாருக்கும் உதவி செய்ய முடியாவிட்டாலும் யாருக்கும் உபத்திரம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனவே எம்மால் முடிந்தவரை உதவி செய்வோம். முடியவில்லை என்றால் மிகவும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து கொள்வது சால சிறந்தது என்று நினைக்கின்றேன். சார், அதே போது உங்களோட சேவைகளை பற்றி எமது நண்பர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னென்ன வேலையை நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில் நான் அந்த சமூக சேவை என்ற விஷயத்திலே நான் எனக்கும் என்னுடைய உதவி பெறுவோர்களுக்கும் இறைவனுக்கும் தெரிந்தால் போதும் என்று நினைக்கின்றேன். நான் உண்மையாக நான் ஆற்றுகின்ற சமூக சேவைகள் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கூட நான் அதை சொல்வதில்லை. உங்களது அலுவலகத்தில் மூலமாக எமது மக்களுக்கு என்னமான விடயங்களை உங்களுக்கு செய்து கொடுக்கலாம்? இது போன்ற சில தேவைகள் கருதி வருபவர்கள் என்னிடம் பெரியவர்களும் வருவார்கள், புகழ்பெற்றவர்களும் வருவார்கள், வசதி குறைந்தவர்களும் வருவார்கள். அவருக்கேற்ற மாதிரி அந்த வேலைகளை நான் செஞ்சு கொடுப்பேன். உதாரணமாக சொல்லப்போனால், முன்னால் ஒரு முறை ரிஷாத் பதியுதீன் அவருடைய தம்பி அவருடைய தேவை கருதி இங்கே வந்திருந்த போது நான் அதை செய்து கொடுத்தேன். அதே போல் நம்ம ரவுப் ஹக்கீம் பெருந்தலைவர் ரவுப் ஹக்கீம் அவருடைய
சகோதரர் டாக்டர் ஹசீர் அவர்கள் வந்திருக்கும் போதும் செய்து கொடுத்தேன். அதேபோல் எம்ஹெச் முகமது அவருடைய மகன் ஷாகுல் அமீத் அவர்களும் இப்படியெல்லாம் நல்ல பேங்க் மேனேஜர்மார்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள் என்றெல்லாம் பல பேரும் வருவார்கள். அவர்கள் அந்த வேலைகளை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி கேட்பார்கள். அது அந்த அடிப்படையில் நான் அவர்களுக்கு என்னால் முடிந்தவரையில் அதை செய்து கொடுத்து வருகின்றேன். மன்னார் மாவட்ட பாடசாலைகளுக்கான 5ஆம் ஆண்டு தமிழ் மொழி தின போட்டியிலே மன்னார் மாவட்டத்திலே முதலிடத்தை பெற்று அந்த காலத்தில் வந்த தினவதி, சிந்தாமணி, மித்திரன் போன்ற பேப்பர்கள் எல்லாம் முதல் பக்கத்திலேயே முதலிடம் என்ற தலைப்பிலே என்னை பற்றி எழுதியிருந்தார்கள். அதை இப்போது நினைத்தாலும் எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து யாழ் உஸ்மானியா கல்லூரியில் கல்வி பயின்றேன். அங்கேயும் அதே மாதிரித்தான் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டிகளில் முதலிடம் பெற்றிருக்கின்றேன். விளையாட்டு போட்டிகளிலெல்லாம் எனது உற்சாகத்தை காட்டி பாடசாலைகளுக்கு நல்ல பெயர்களை தேடிக் கொடுத்திருக்கின்றேன் என்பதில் மகிழ்ச்சி அடைவதோடு எல்லாம் இறைவன் தந்த ஆற்றலும் திறமையும் தான் என்றுதான் அவனுக்குத்தான் அந்த புகழ் அனைத்தும், வேறு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆம், விசேஷமாக மன்னாரில் பிறந்து முசலியில் கல்வி கற்ற தாங்கள் கொழும்பு தலைநகரத்தில் எப்படி? நான் படிக்கின்ற காலத்திலேயே கலை இலக்கியத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கின்றேன். படிக்கின்ற காலத்திலேயே கலைஞர் கருணாநிதி அவருடைய பேச்சுக்களை கேட்பேன். அப்போது வானொலியிலே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் போகும். அவர் மாதிரியெல்லாம் பேசி அதே போல குமுதம் போன்ற புத்தகங்கள், பல புத்தகங்கள் இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வந்து கொண்டிருந்த புத்தகங்கள் அதையெல்லாம் படிப்பேன். படித்து கொண்டிருக்கும்போது இலக்கியத்தில் ஆர்வமாக இருந்தது. படிக்கின்ற காலத்திலும் நான் சின்ன சின்ன கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். கொழும்புக்கு 1990ஆம் ஆண்டு தான் நான் இங்கு வந்தேன். இங்கு வந்த பிறகு மிகவும் கஷ்ட சூழ்நிலையில் இருந்தும் நான் யாருடையும் இவர்கிட்டையும் போயிட்டு ஒரு 10 ரூபா கூட வாங்கியதில்லை. இந்த நேரத்தில் லோ கன்சல்டன் விஷயமாக வருவார்கள், அதையும் செய்து கொடுப்பேன். என்னை பற்றி பெரிதாக சொல்வதற்கு இல்லை. ஆக குறைந்த ஒரு வருமானம் பெறுவன் தான் நான். ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் எனக்கு கிடைக்கும். அவருடைய வேலையை நான் செய்து கொடுத்து சந்தோஷமாக அனுப்பிவிடுவேன். பொதுவாக வகைகளை சொல்லுங்கள். கடிதங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றது என்ன? நான் உண்மையிலேயே லெட்டர் டைப்பிங் எல்லாம் செய்வதில்லை. டிரான்ஸ்லேஷன்கள் அரச அங்கீகாரம் பெற்ற ஒரிஜினல் அந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும். அப்படி வந்தால் அதுகளை செய்து கொடுப்பது வளமை. சட்ட சம்பந்தமான விடயங்களை என்னிடம் இருக்கின்ற சிரேஷ்ட சட்டத்தரணிகளை வைத்து செய்து கொடுத்து வருகின்றேன். அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சிலர் என்னை நினைக்கின்றார்கள் நான் உண்மையாக ஒரு லோயர் என்று நினைக்கின்றார்கள். நான் உண்மையாக ஒரு சட்டத்தரணி அல்ல. என்னிடம் அது சம்பந்தமான வேலைகளுக்கு வரும்பொழுது என்னுடைய சட்டத்தரணிகள் நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வைத்து அது மிக இலகுபடுத்தி சரியாக செய்து கொடுத்து வருகின்றேன். எளிய முறையில் செய்து கொடுப்பீர்கள். வேண்டும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாக்கியத்துக்கு என்னால் முடிந்த அளவு நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன். சொன்னார்கள் மக்கள் திலகம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது எங்களை பற்றி நாங்கள் செய்கின்ற பெரும் சேவைகள் எல்லாத்தையும் எங்களை பற்றி பேசுவது முக்கியமல்ல, எம்முடைய மறைவுக்கு பின்னால் எவர் மனதில் நாம இருக்கின்றோமோ அதுதான் முக்கியம் என்று அவர்கள் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் மக்கள் திலகம். அவர் அளவுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாது, அவருடைய அளவுக்கு வர முடியாவிட்டாலும் ஏதோ முடிந்த அளவு ஒரு அளவு மனிதர்களோடு அன்பாக குடும்பங்களோடு உறவாக நடந்து கொண்டு வருகின்றேன் என்பது அந்த வல்ல அல்லாஹ்வுக்குத்தான் புகழ் அனைத்தும். ஆம், பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் வரலாறு பேச வேண்டும். இதுதான் உண்மை. நேரம் சரியாக 11:10-12 ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான விடுமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்பேன். உங்களுடைய தற்போது வயதை கூற விரும்புகிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கு 66 வயதாகிவிட்டது.
ஆனால் என்னை பார்ப்பவர்கள், என்னிடம் வருபவர்கள், காண்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு 66 வயது என்று சொல்ல முடியாது, இளமையாகவே இருக்கின்றீர்கள் என்று சொல்வார்கள். அப்பவும் நான் அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்து கொண்டு வருகின்றேன். சொல்லுங்கள், உங்கள் ஆரம்பம் கல்வி, உங்கள் அது சம்பந்தமான உங்களை பற்றி. கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ஆரம்ப கல்வியை மன்னார் மாவட்டம் முஸ்லிம் மகாவித்தியாலயத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருந்தேன். படிக்கின்ற காலங்களில் ஒவ்வொரு பரீட்சைக்கும் முதலாம் பிள்ளையாகத்தான் வருவேன். 22 மாணவர்கள், என்னோடு சக மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். முதலாம் பிள்ளையாக வருவேன். ஆனால் அவர்களெல்லாம் பெரும் உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். நான் படிக்கின்ற காலத்திலேயே நான் ஒரு தொழில் அதிபராக வேண்டும் என்பதுதான் எனது ஆசையாக இருந்தது. அந்த அடிப்படையில் நான் ஒரு தொழில் அதிபராக ஒரு சின்ன காரியாலயமாக இருந்தாலும் அதை மிகவும் நிதானமாக அழகாக எல்லோருக்கும் வெற்றியளிக்கக்கூடிய முறையிலே அந்த செய்து கொடுக்கின்ற வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுவாக இலங்கை வெளிநாட்டில் இருக்கின்றவர் கூட என்னோடு தொடர்பு கொள்வார்கள். இப்படி என்னுடைய பெயரை சொல்லி அவர் இந்த நம்பர் தந்தார், இவர் இந்த நம்பர் தந்தார் என்றால் என்னுடைய அந்த வேலைகளை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி கேட்பார்கள். அது அந்த அடிப்படையில் நான் அவர்களுக்கு என்னால் முடிந்த வரையில் அதை செய்து கொடுத்து வருகின்றேன். மன்னார் மாவட்ட பாடசாலைகளுக்கான 5ஆம் ஆண்டு தமிழ் மொழி தின போட்டியிலே மன்னார் மாவட்டத்திலே முதலிடத்தை பெற்று, அந்த காலத்தில் வந்த தினவதி, சிந்தாமணி, மித்திரன் போன்ற பேப்பர்கள் எல்லாம் முதல் பக்கத்திலேயே முதலிடம் என்ற தலைப்பிலே என்னை பற்றி எழுதியிருந்தார்கள். அதை இப்போது நினைத்தாலும் எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து யாழ் உஸ்மானியா கல்லூரியில் கல்வி பயின்றேன். அங்கேயும் அதே மாதிரித்தான் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டிகளில் முதலிடம் பெற்றிருக்கின்றேன். விளையாட்டு போட்டிகளிலெல்லாம் எனது உற்சாகத்தை காட்டி பாடசாலைகளுக்கு நல்ல பெயர்களை தேடிக் கொடுத்திருக்கின்றேன் என்பதில் மகிழ்ச்சி அடைவதோடு, எல்லாம் இறைவன் தந்த ஆற்றலும் என் நண்பர்களை பற்றி சொல்லிக் கொண்டு போவதென்றால் அது நிறைய இருக்கின்றது. அதே போல தமிழ் தென்றல் அலி அக்பர் அவர்கள் கூட என்னை மிகவும் பாராட்டுவார், வாழ்த்துவார். அப்படிப்பட்ட நண்பர்கள். அதே போல கவிஞர் அப்துல் லத்தீப் அவர்களையெல்லாம் மறக்க முடியாது, இதயத்தால் வாழ்த்தக்கூடிய நல்லவர்கள். அதே போல வகவ செயலாளர் இளநஞ்சன் அவர்களெல்லாம் மிகவும் என்னை வாழ்த்தி பாராட்டி மிக நெருக்கத்தோடு இங்கு எனது காரியாலயத்துக்கு அடிக்கடி வந்து செல்பவர் இளநஞ்சன் முர்சிதீன் அவர்கள். ஆம், சொல்லுங்கள் நண்பரே, பிடித்த ஒரு பாடலை சொல்லுங்களே, தத்துவ பாடல்னு சொன்னீங்க. எனக்கு உண்மையாக பிடித்த பாடல்கள்னா நிறைய எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய பாடல்கள் எனக்கு மிகவும் நன்றாக பிடிக்கும். அதில் இப்போது எனக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்னவென்றால், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று என்ற அந்த வரிகள் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள். பழைய நிலைமை பொதுவாக சிந்தாமணி பத்திரிகையில் எழுதினார் என்று சொன்னார். உண்மையிலே எனக்கும் சரியாக ஆறுதலாக சந்தோஷமாக இருந்தது. அந்த காலத்தில் சிந்தாமணி பத்திரிகையில் நமது உண்மையிலே மதிப்புக்குரிய மொழிவாணன் சேரோடு நானும் அந்த டைமில் சாம்ஸ் என்று சொல்லி எமது நாயரி சிறுகதைகளில் எழுதி வந்தேன். தினவதி பத்திரிகையில் எழுதி வந்தேன். ஆனால் அந்த பத்திரிகைகள் கூட இப்போது இல்லை சார், அப்படித்தானே? அது சிலருக்கு தெரியாது. சிந்தாமணியா நான் படிக்கின்ற காலத்தில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் முஸ்லிம் நிகழ்ச்சியில் நடந்த ஒரு கேள்வி ஒன்றுக்கு அதற்கு நான் பதில் எழுதியிருந்தேன். அது குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அதிலும் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டேன் என்பது எனக்கு இப்போது நினைத்தாலும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆம் சார், மீண்டும் எமது முகப்பத்தின் கலையத்தில் தாங்களை அழைத்து ஒரு நல்லொரு பேட்டி ஒன்றை காண்பதற்காக இருக்கின்றேன் என்ற சந்தோஷமான செய்தியையும் கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வரை முகப்பத்துடன் முகப்பத்தாக விடைபெறும் நான் உங்கள் அன்பின் கவிப்பு சாம்ஸ் நிசாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் சார், முக்கியமாக உங்களை எமது நண்பர்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் உங்கள் கைபேசி இலக்கத்தை கூறுங்களை பார்க்கலாம். Note 7232900019. Note 7232900019. ஆம், அதுதான் நமது நண்பனின் கைபேசி இலக்கம். விசேஷமாக தொடர்பு கொண்டு உங்கள் விடயங்களை அலுவலையும் அவரது அலுவலகத்தில் வந்து அந்த விடயங்களை மேற்கொள்ளலாம் என்று கூறி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நிக்காஹ் சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின்னணியுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்காஹ் ஃபவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு 0777 94 36 36 வாட்ஸ்அப் 072 36 36 36 1 இமெயில் muhabbat.lk@gmail.com